இதுல விஷம் கலக்கலன்னு நான் உனக்கு இப்ப நிரூபிக்கிறேன். அதுல விஷம் இருக்குதான், ஆனா அத நீ கலக்கல. உன்னை அழ வைக்கணும்னு நான் தான் கலந்தேன். நான் தான் வர சொன்னேங்க. வாங்க. வணக்கம்மா. சரண்யா, சாமி கும்பிட என்னென்ன வைக்கணும்னு இன்னும் கத்துக்கலையா? தட்டுல வெத்தலை பாக்கு இல்ல, எலும்புச்சம்பழம் இல்ல, என்ன ரெடி பண்ண நீ? எல்லாமே நான் வாங்கி வச்சேன் அத்தை. இங்க கொண்டு வந்து வைக்கதான் மறந்துட்டேன். இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். ஓ, சீக்கிரம் எடுத்துட்டு வா. என்னங்க அத்தை? எப்பயாவதுதான் வேலையே செய்யற, அதுவும் அரைகுறை. இப்பதான் நல்ல பேர் வாங்கணும், 2 நிமிஷத்துல எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. இந்நேரம் சுபத்ராமா இங்க இருந்திருந்தா பூஜைக்கு தேவையானதெல்லாம் கரெக்டா எடுத்து வச்சு வடை பாயசத்தோட சமைச்சு காலையில நேரமே தயார் பண்ணி அம்மா மனசுக்கு பிடிச்ச மாதிரி பூஜையை முடிச்சிருப்பாங்க. உண்மைதான் அண்ணி, சுபத்ராக்கா இல்லாத வீடு ஒரு கலையே இல்ல பாத்தீங்களா? அதெல்லாம் இந்த வீட்ல ஒரு குறையும் இல்ல. சரண்யாவும் இந்த வீட்டு மருமகதா. இனிமே அவளும் எல்லாத்தையும் கத்துக்கிட்டு ஒழுங்கா செய்வா. பூஜை சரியாதான் நடக்குது. இருந்து சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு போங்க. சுபத்ரா, கண்ண தோற, உனக்கு ஒண்ணும் இல்ல. சுபத்ரா, 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 எழுந்திர சுபத்ரா, என்ன பாரு. நீ விஷம் சாப்பிடணும் இல்ல உன்னை கொல்லணும்னு நான் இதெல்லாம் பண்ணல. உன்னை அழ வைக்கணும், என் அப்பா மாதிரி உனக்கு ஜெயில் தண்டனை கிடைக்கணும் தான் இப்படி எல்லாம் பண்ணனே தவிர உன்னை கொல்லணும்னு நான் கற்பனை கூட பண்ணதில்லை. சுபத்ரா, சுபத்ரா, என்ன பாரு சுபத்ரா. நீ இந்த நூடுல்ஸ் சாப்பிடுவேன்னு கொஞ்சம் கூட நினைக்கல சுபத்ரா. சுபத்ரா, 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 கண்ணை திறந்து பாரு சுபத்ரா. எழுந்துற சுபத்ரா, எனக்கு பயமா இருக்கு. சுபத்ரா, கண்ணை தோற சுபத்ரா. தாத்தா, தாத்தா, சுபத்ரா விஷம் சாப்பிட்டுட்டா தாத்தா. அவளை காப்பாத்தலாம் வாங்க தாத்தா. நீ தப்பு பண்ணிட்ட, தப்பு பண்ணிட்ட, தப்பு பண்ணிட்ட. ஆமா தாத்தா, நான் தப்பு பண்ணிட்டேன். ஆனா இப்படி எல்லாம் நடக்கும்னு நினைச்சு கூட பாக்கல. என்னாலதான் சுபத்ரா விஷம் கலந்து நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டோம். சுபத்ராவை எப்படியாவது காப்பாத்தணும் வாங்க தாத்தா. தப்பு பண்ணிட்ட, தப்பு பண்ணிட்ட, ஐயோ, தப்பு பண்ணிட்ட. ஐயோ, நான் தப்பு பண்ணிட்டேன் தான் தாத்தா. ஆனா இப்ப சுபத்ராவை காப்பாத்தணும். பக்கத்துல ஏதாவது ஹாஸ்பிட்டல் இருக்கான்னு சொல்லுங்க. நீ தப்பு பண்ணிட்ட, தப்பு பண்ணிக்கிட்டே இருக்க, தப்பு பண்ணிக்கிட்டே இருக்க. சுபத்ரா, 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 எழுந்திரு சுபத்ரா, உனக்கு ஒண்ணும் ஆகாது. நான் உன்னை காப்பாத்திடுவேன். எழுந்திரு சுபத்ரா. ஐயோ, இந்த திருமாறன் வர போன் எடுக்க மாட்டானே.
அகில. சுபத்ரா, சுபத்ரா. ஐயோ, யாராவது போனை கேட்டுங்கல. இந்த நேரம் பார்த்து யாருமே போன் எடுக்க மாட்டாங்களே. சுபத்ரா, உனக்கு ஒண்ணும் இல்ல சுபத்ரா. எழுந்துக்கோ சுபத்ரா. எங்க அபசகுணா? அம்மா, அபசகுணம் எல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ஜன்னல் கதவு திறந்திருக்கு, காத்துல விளக்கு அணைஞ்சிருக்கும், அவ்வளவுதான். நம்ம வீட்ல எல்லாரும் இங்க தானே இருக்கோம். இப்ப நீங்க யாரை நினைச்சு பயந்து கவலைப்படுறீங்க? திரும்பவும் விளக்கு ஏத்துங்கம்மா. யாருக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுப்பா. நீதான் காப்பாத்தணும். பாத்தீங்களா, நான் தான் சொன்னேன் இல்லம்மா, காத்துக்கு அணைஞ்சிருக்கோம், அவ்வளவுதான். இதுக்கு போய் இப்படி பயப்படுறீங்க? ஐயோ, சுபத்ரா, சுபத்ரா, சுபத்ரா. உனக்கு ஒண்ணும் இல்ல சுபத்ரா. நான் உன்னை காப்பாத்திடுவேன். இரு வரேன். உனக்கு ஒண்ணும் ஆகாது. நம்ம ஹாஸ்பிடல் போயிடலாம். நான் உன்னை காப்பாத்திடுவேன். வா.
சுபத்ரா. சுபத்ரா, நான் வேணும்னே பண்ணல சுபத்ரா. தெரியாம பண்ணிட்டேன். உனக்கு ஒண்ணும் இல்ல சுபத்ரா. நான் உன்னை எப்படியாவது காப்பாத்திடுவேன். சுபத்ரா! சுபத்ரா! ஐயோ! சுபத்ரா! 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 சுபத்ரா, உனக்கு ஒண்ணும் இல்ல. நான் இருக்கேன் சுபத்ரா. ஐயோ சுபத்ரா, சுபத்ரா. உனக்கு ஒண்ணும் இல்ல சுபத்ரா. பக்கத்துல தான் ஏதாவது ஹாஸ்பிட்டல் இருக்கும். நான் உன்னை காப்பாத்திடுவேன். நீ எதுவும் பயப்படாத என்ன. ஆ? பாட்டி! 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 சீக்கிரம் வாங்க, சுபத்ரா ரொம்ப சீரியஸா இருக்கா. போடா. சுபத்ரா! அம்மாடி சுபத்ரா! சுபத்ரா சுபத்ரா! அம்மாடி சுபத்ரா என்னமாச்சு கண்ணல் தரமா சுபத்ரா? தலையில வேற கட்டி போட்டுருக்கு. என்னமாச்சு சுபத்ரா? டேய், டாக்டர் கூட்டு வாடா. சரி போடா. சீக்கிரம் போமா சுபத்ரா, சுபத்ரா என்னாச்சு சுபத்ராவுக்கு? என்னங்க என்னாச்சுங்க நம்ம சுபத்ராவுக்கு? ஐயோ! சுபத்ரா சுபத்ரா டேய் சீக்கிரம் வாடா. மாறா. அம்மாடி சுபத்ரா, சுபத்ரா சீக்கிரம் வாங்க டாக்டர். சுபத்ரா வாங்க. என்ன பாருங்க. வாங்க டாக்டர். சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் என்னாச்சு பாருங்க டாக்டர். சீக்கிரம் பாருங்க டாக்டர். என்னாச்சு டாக்டர்? உங்க தலையில எப்படி அடிபட்டுச்சு? கீழே விழுந்தாங்க. தலையில அடிபட்டுருச்சு.
உயிர் இருக்கா இல்ல போயிடுச்சா? ஏய், என்ன பேச்சு பேசுற? வாய மூடு. நான் கிளம்பினப்ப கூட அம்மா நல்லா தானே பேசிட்டு இருந்தாங்க. என்னாச்சு டாக்டர்? சீக்கிரம் சொல்லுங்க. இவங்களுக்கு பிளட் ரொம்ப லாஸ் ஆயிருக்கு. நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. உடனே ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணணும். சீக்கிரமா. சரிங்க டாக்டர். சீக்கிரம். சீக்கிரம் கூட்டிட்டு போங்க. தள்ளுங்க. சுபத்ரா சுபத்ரா, உனக்கு ஒண்ணும் ஆகாதுமா, நான் இருக்கேன். சுபத்ரா, சுபத்ரா என்ன பாருமா. சுபத்ரா, அம்மா, சுபத்ரா, அம்மா, அம்மா, அம்மாடி சுபத்ரா. சுபத்ரா. என்னங்க? ஐயோ, எல்லாரும் இங்கே வெயிட் பண்ணுங்க. டாக்டர், சுபத்ரா. என்னங்க சுபத்ராவுக்கு மட்டும் ஏங்க இப்படி எல்லாம் நடக்குது? அவ யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்க மாட்டாளே. புருஷன் இன்னொருத்திய கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து நின்னப்போ ஒரு வார்த்தை கூட பேசலங்க. இன்னைக்கு வரைக்கும் அவன் தான் தன் புருஷன் நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கா. நம்ம ஊர்ல வீட்ல இருக்கிறவங்க ஏதாவது சொன்னா கூட முகம் சொல்லிக்காம எல்லாத்தையும் பொறுமையா தாங்கிக்குவா. இப்ப கூட தன்னோட வாழ்க்கைய பறிச்சுக்கிட்டவளோட மகளை கூட்டிட்டு வந்து தான் சொந்த புள்ள மாதிரி பாத்துக்கிறாங்க. இதுக்கு மேலே ஒருத்தி எப்படிங்க நல்லவளா வாழ முடியும்? சாரதா, நான் தான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னல, சுபத்ரா ரொம்ப ஏமாளியா இருக்கா. நமக்கு அப்புறம் அவ என்ன ஆவான்ற பயம் ரொம்ப இருக்குன்னு சொன்னல. எதுக்கு இப்படி பண்ணான்னு தெரியலையே. விஷம் சாப்பிடுற அளவுக்கு அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியலையே சாரதா. அவ தானா விஷத்தை சாப்பிட்டிருக்க மாட்டா. அவ அந்த மாதிரி பொண்ணு இல்ல. அவ சாகணும்னா 18 வருஷத்துக்கு முன்னாடியே அவ புருஷன் விட்டு போனப்பவே செத்துருப்பா. இல்லங்க, அங்க வேற ஏதோ நடந்திருக்கு. ஆமா சாரதா, நீ சொல்றது சரிதான். சுபத்ரா அந்த மாதிரி முடிவெடுக்கிற பொண்ணு இல்ல. கண்டிப்பா வேற ஏதோ நடந்திருக்கு. அதாங்க எனக்கும் சந்தேகமா இருக்கு. ஆனா சுபத்ரா எப்படி சாக கிடக்கிறதுக்கு ஒரு வகையில நான் தாங்க காரணம். சாரதா, நான் தான் காரணம். என்ன சொல்ற? நீ எப்படி காரணமாவ? நான் அவளை வீட்டை விட்டு அனுப்புனது தப்புங்க. அவ நம்ம வீட்லயே இருந்திருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்காது இல்ல. இல்ல சாரதா, உன் மேல எந்த தப்புமே இல்ல. ஏதோ அன்னைக்கு கோபத்துல பேசிட்டேன். அதையே நினைச்சு உன்னை என்னை கஷ்டப்படுத்திக்காத. கண்டிப்பா சுபத்ராக்கு ஒண்ணுமே ஆகாது. அவ கண்டிப்பா பொழைச்சு வருவா. நீ நம்பிக்கையாரு. நர்சம்மா, Sister. நர்சம்மா, Sister, sister. நர்சம்மா. ஐயோ, முருகா, சுபத்ராவுக்கு ஒண்ணும் ஆயிடக்கூடாது. அழாதீங்கம்மா. சுபத்ரா பொழைச்சு வரணும். ஏய், என்ன நடந்துச்சு? அம்மாவுக்கு என்னாச்சுன்னு சொல்லு. ஏன் அப்படி பாக்குற? என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. சுபத்ரா விஷம் கலந்த நூடுல்ஸ் சாப்பிட்டாங்க.
தெரிஞ்சே செஞ்சிருக்க மாட்டாங்க. என்ன நடந்துச்சு முழுசா சொல்லு.